அதனாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்த பெயர் முஹம்மது. புகழப்பட்டவர்கள், புகழப்படுபவர்கள், புகழுக்கு உரியவர்கள், முக்காலத்தையும் அது உணர்த்தக்கூடிய அளவிற்கு உண்டான புகழாக அந்த வார்த்தையினுடைய அழகு திருநாமம். மக்களே, 7ஆம் நாள் ஆடறுத்து அக்கீகா கொடுக்கப்பட்டது. ஒரு ஆடறுத்து அக்கீகா கொடுக்கப்பட்டது. ஆடறுத்து பலியிட்டு அது சாப்பாடு வச்சாங்க அப்துல் முத்தலிப் அவர்கள். தலைமுடி இறக்கி அந்த தலைமுடியை நிறுத்தி வெள்ளியை அதற்கு பகரமாக நிறுத்தி அந்த வெள்ளியை தானம் செய்தார்கள். சுன்னத்தான நல்ல நடைமுறை. அதெல்லாம் நம்ம எவ்வளவோ செலவழிக்கிறோம். அடிப்படையான காரியங்களுக்கு செலவழிக்க மாட்டோம். தேவையில்லாத காரியங்களுக்கு நிறைய செலவழிப்போம். அடிப்படையான காரியங்களுக்கு யோசித்து செலவழிப்போம். அடிப்படையான காரியங்களுக்கு சிறப்பாக செலவழித்தால் தேவையில்லாத காரியங்களுக்கு செலவு குறைஞ்சிடும். கௌசுல்லாலும் ஹதரத் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அதையெல்லாம் சொல்லுவாங்க, உன்னுடைய பணம் எதுல செலவழியுதுன்னு சொல்லு, அந்த பணம் எப்படி வந்துச்சு நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. யோசிக்க வேண்டிய விஷயம். உன் பணம் எதுல செலவழியுதுன்னு சொல்லு, அந்த பணம் எப்படி வந்துச்சு நான் சொல்றேன். அது நல்ல வழியில் வந்திருந்தால் நல்ல வழியில் தான் அது செலவழிப்படும். அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தந்தருள்வானா. பெருமக்களே, அதனாலே 7வது நாள் அவர்களுக்கு ஆடறுத்து அக்கீகா கொடுக்கப்பட்டது, விருந்து அளிக்கப்பட்டது. அரவகத்திலே ஒரு பழக்கம் இருந்தது. பிள்ளைகளுக்கு தெளிந்த பாஷை வருவதற்காக, நல்ல கலாச்சாரம் வருவதற்காக தாய்ப்பால் அதுதான் பிள்ளைகளுக்கு காலமெல்லாம் நிலைநிற்கக்கூடிய வலிமை. 2 வருஷ காலம் நிறைவா தாய்ப்பால் கொடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு நோய் வராது. இன்னைக்கு பிறக்கிற காலத்திலேயே அறியப்படாத நோய்கள் எல்லாம் வருகிறது என்று சொன்னால் தாய்ப்பால் நின்று புட்டிப்பால் வந்து விட்டது. அதனுடைய விளைவுதான் அது. 2 வருஷம் அந்த நேரத்தில் தாய்ப்பால் அல்லாஹ்வே வழங்கக்கூடிய உயர்வான ஒரு மகத்துவம் மிக்கப்பால். நாம எவ்வளவுதான் தண்ணி கலந்து சின்ன பிள்ளையாரது கொடுத்தாலும் கூட அந்த தாய்ப்பால் அந்தந்த பருவத்திற்கு ஏற்ப அல்லாஹ்தால் அதை மாற்றி 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 கொடுத்துக் கொண்டே இருக்கு. உடலுக்கு சிறுபிராயத்திலே நல்ல வலிமையை தரக்கூடிய ஒரு நிலை. அதனாலே அந்த அரபகத்தில் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய, தாயும் பால் கொடுப்பாங்க, செவிலித்தாய் கிராமங்களிலே கொண்டு போய் செவிலித்தாய் பால் கொடுக்கக்கூடிய அந்த பழக்கமும் அந்த அரபகத்தில் இருந்தது. அது மாதிரி நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்தவர்கள் வரலாற்றில் அறியப்படுகிறார்கள் 8 பேர். பிரபலமானவர்கள் 4 பேர். 8 பேர் அறியப்படுகிறார்கள். ஆனால் பிரபலமானவர்களாக 4 பேர் அறியப்படுகிறார்கள். அதற்கு ஆமினா அம்மா அவர்கள், அதற்கு சுவைபத்துல் அஸ்லமிய்யா சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆமினா அம்மா அவர்கள், சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதற்கு உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதற்கு ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஞாபகம் வச்சுக்கிறேன். இதெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8 பேர் கொடுத்ததாக வரலாற்றில் அறியப்படுகிறது. பிரபலமானவர்களாக இந்த 4 பேர் இருந்தார்கள். தாய்ப்பால்ங்கிறது அவ்வளவு முக்கியத்துவம். காலமெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய அசலான காரியம் இந்த தாய்ப்பால். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல் வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி, பூரணமாக 2 வருஷம் பால் கொடுக்கணுமா, நிறைவாக பால் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் 2 வருஷம் பால் கொடுக்கணும். அதிலே பல அர்த்தங்களும் இருக்கிறது. குழந்தைகளுக்கும் இடைவெளி வேணுங்கிற அர்த்தமும் அதுல இருக்குது. குழந்தைகளுக்கு இடைவெளி வேண்டும் என்ற ஒரு அர்த்தமும் அதிலே அமைந்திருக்கிறது. 2 வருஷம் பால் சொன்ன வேற ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துருச்சு. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலகட்டம். உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலகட்டம். அவங்களுடைய காலத்தில் ஒரு பெண்ணை அழைத்து வரப்படுகிறது. ஒரு பெண் அழைத்து வரப்படுகிறார்கள். அந்த பெண்ணை அழைத்து வரப்படும் பொழுது 6 மாத காலத்தில் 6 மாதத்திலே குழந்தை பெற்றிருக்கிறாங்க. தவறான நடத்தை உள்ளவள் என்று மற்றவர்களால் சொல்லப்பட்டு அந்த சபையில் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த எண்ணத்தில் தவறான கண்ணோட்டத்தில் மற்றவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சபைக்கு வந்த சய்யிதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, 6 மாதத்திலும் குழந்தை பெற்றெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. புது செய்தியா இருக்குது என்ன? புது செய்தி இல்ல, குர்ஆன்லயே இருக்குதுன்னா. புது செய்தி இல்ல, குர்ஆன்ல இருக்குதுன்னா. என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹ்ரா, கருவிலே குழந்தையை சுமப்பதும் பெற்றெடுப்பதும் பால் குடிப்பாட்டுவதும் பால் வடக்கறிக்கை செய்வதும் எல்லாமாக சேர்த்து 30 மாதம்னு சொல்றான். 30 ஷஹ்ரா.
30 மாதம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 30 மாதம்னா எத்தனை வருஷங்க? 2.5 வருஷம் ஆச்சு. 30 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்திலே சொல்கிறான், பால் குடிப்பாட்ட விரும்பினால், நிறைவாக பால் குடிப்பாட்ட விரும்பினால் 2 வருஷம் பால் குடிப்பாட்டட்டும்னு சொல்றான். அப்ப 2 வருஷம்னா 24 மாதங்கள் அதிலே போய்விட்டது. மீதி 6 மாதத்திலே குழந்தையை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குத்தான் செய்யறதுன்னு சொன்னாங்க. 30 மாதம் கருவிலே சுமப்பது, பெற்றெடுப்பது, பால் குடிப்பாட்டுவது, பால் மரக்கடிக்க செய்வது எல்லாமே சேர்த்து 30 மாதம். பால் நிறைவாக குடிப்பாட்டுவதற்கு 2 வருஷங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது 2 வருஷத்தில் 24 மாதங்கள் போய்விட்டால் மீதி 6 மாதத்தில் குழந்தையை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று குர்ஆனிலே தெரியவில்லையான்னு அதற்கு அலிரல்லாஹு கேட்டாங்க. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதற்கு அபுல் ஹசன் அவர்களே, தாங்கள் இந்த சபையிலே இல்லை என்று சொன்னால் இந்த உஸ்மான் இந்த நேரத்திலே சருகி இருப்பேன்னு சொன்னாங்க. ஒரு பெண்ணை தவறாக அல்லவா நாம் கருதி இருப்போம்னு சொன்னாங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்தினார். அருமையான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் குடிப்பாட்டியவர்கள் 8 பேர், பிரபலமானவர்கள் 4 பேர். அதற்கு ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப பிரபலமானவங்க. ஏன்னு சொன்னா அதற்கு ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிள்ளை தேடிய வரலாறு, அது நீண்ட வரலாறு, சொன்ன ரொம்ப நேரம் ஆயிடும். மக்காவிலே அவர்கள் பிள்ளை தேடிய வரலாறு. அந்த பிள்ளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீமத்து ஸஅதிய்யாவிடத்திலே நடந்து கொண்ட விதங்கள், அவர்கள் பிள்ளை தேடினார்கள். எல்லாருக்கும் பெரிய குடும்பத்தில் பிள்ளை கிடைச்சிருச்சு. ஹலீமத்து ஸஅதிய்யா அவர்கள் தேடி பார்த்தா கடைசியில அனாதைங்கிறது அவங்களுக்கு குறையா கருதப்பட்டுச்சு. தகப்பனார் இல்ல, என்னத்தை நமக்கு ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக, ஒரு நல்ல பயன்பாட்டுக்காக நம்ம கொடுக்கிறோம், ஆனா அதுக்குண்டான பிரயோஜனம் அந்த பிள்ளை அந்த குடும்பத்திலிருந்து கிடைக்குமா நினைச்சாங்க. ஆனால் அதற்கு ஹலீமத்து ஸஅதிய்யா அவர்கள் எப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று சென்றார்களோ மகத்தான பாக்கியத்தை வாழ்க்கையிலே பெற்றார். மகத்தான பாக்கியத்தை பெற்றார். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமாவிடத்தில் ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே நடந்து கொண்ட அந்த விதங்கள் இருக்கிறதே, அதுவும் வரலாற்றில் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அதற்கு ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிப்பாட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய வலப்புறத்தினுடைய மார்பகத்திலே அவர்களுக்கு பால் குடிப்பாட்டுவார்கள். அவங்களே சொல்றாங்க, சதியையில் ஐமன், என்னுடைய வலப்புறத்தினுடைய மார்பகத்திலிருந்து அன்னலாருக்கு நான் பால் புகட்டுவேன். தேவையான அளவு குடிப்பாங்க. அதுக்கு பிறகு நான் இடப்புறம் திருப்பினால் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது மற்ற பிள்ளைகளுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கி கொடுத்தது. அது நீதியின் திரு உருவான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவிராயத்திலேயே அவருடைய அணுகுமுறைகள், அவங்க செயல்பட்ட அந்த விதங்கள் எல்லாம் என்னை திகைக்க வைத்தது, ஆச்சரியப்படை வைத்தது என்று அதற்கு ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அதற்கு ஹலீமத்து ஸஅதிய்யா அவர்கள் குழந்தையை பால் குடிப்பாட்டுவதற்காக எடுத்து சென்ற நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் வரலாற்றில் ஏராளமாக இருக்கிறது. பெருமக்களே, லேசாக நம்ம சுட்டிக்காட்டுவதற்காக அதை சொல்லிவிட்டு செல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலிருந்து பேசிய முதல் வார்த்தை எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் அமல் எதுன்னு எதிர்பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் திறந்து பேசிய முதல் வார்த்தை, நாம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு எந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்குண்டான ஒரு பயிற்சியும் ஒரு முன்னோடியும் அமைந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் வார்த்தை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அவங்களுடைய நிறைவான வார்த்தை, இந்த உலகத்தை விட்டு விடைபெற்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நிறைவான வார்த்தை இல ரஃபீகில் அலா, உயர்வான என் நேசனேன்னு சொல்லி பார்த்தாங்க. முதல் வார்த்தை அல்லாஹு